ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. நான் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன். அதனால லஞ்ச் எல்லாம் செய்யறதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்பதான் நான் வந்து வரேன். வரும்போது அப்படியே கொஞ்சம் சாமான்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கஞ்சி, கோதுமை இதெல்லாம் வந்து ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீஃபில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லஞ்ச் செய்யறது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் காலம்பரை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தாலும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெளியில போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனாலயும் என்னமோ ஐ எம் கோயிங் டு மேக் ஓட்ஸ் கஞ்சி. அதை முடிச்சுட்டு இல்லை நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து சாய் நரேன் ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருக்கான். ஏன்னா அவனுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அண்ட் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து புதினா சப்பாத்தி வந்து செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் வந்து பன்னீர் புர்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அவ்வளோ டெலிஷியஸா இருக்கும். அடிக்கடி நீங்க வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அண்ட் பண்ணதும் ரொம்ப ஈஸி. ஸோ டெஃபினட்டா இல்லை, யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் டுடேஸ் மெனு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்லயே எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. சரி, நம்ம வந்து கஞ்சியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் இல்லை, நம்ம வந்து ரைஸ்ல ஏதாவது வந்து செய்யலாம். கோகோனட் ரைஸ் அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி வந்து செய்யறேன் இல்லையா, ஸோ அதனால. லாஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கூட எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. டெஃபினட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சாய்க்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத. அண்ட் இதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விதவிதமாக கஞ்சி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங்ல மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து காஃபி டீக்கு பதிலாக நம்ம வந்து காலம்புற நல்ல கஞ்சி குடிச்சு நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஈவினிங் வந்து பசிக்கும் போது இல்லை நம்ம வந்து கஞ்சி வந்து குடிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கிரெனோலா அப்படின்னு வந்து கிடைக்குது. ஓகேவா? கிரெனோலா வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஓட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த ட்ரை செரிஸ் இதெல்லாம் வந்து போட்டு வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி போடுறேன்னு சொல்லிட்டு சத்துமாவு கஞ்சி வந்து போட்டேன். நான் சாய் வீட்டில் இருக்கான் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கஞ்சி செஞ்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால நான் வந்து கிரெனோலா வந்து போடுறேன். இந்த கஞ்சியில் வந்து வெல்லம் வந்து போட்டிருக்கேன். வெல்லமும் பாலும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்யறது. தேங்காய் சாதம் தான் செய்ய போறோம் இல்லையா, முதல்ல வந்து நம்ம அரிசியை வந்து வடிச்சு வச்சுப்போம். புதினா பராட்டாக்கு வந்து நான் என்னென்ன வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆட்டா மாவு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பூண்டு வந்து சேர்க்குறேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை விட்டுறலாம். இல்லை வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல விட சேர்த்துடலாம். நல்ல வாசனையா இருக்கும். இதை அரைச்செல்லாம் விடாதீங்க. அரைச்சு விட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் வராது. அப்படியே வந்து இலையாவே வந்து சேருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிக்குதா அப்படின்னு வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுல நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஊற விட்டுவோம். அப்புறம் சாஃப்டா வரும். இன்னைக்கு வந்து சாமான்லாம் வந்து வாங்கும்போது லாபகரமா ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, நெய் வந்து வாங்கினேன். ஓகேவா? லாஸ்ட் டைமும் வாங்கியிருந்தேன் டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு. ஆச்சியில பாத்தீங்கன்னா நெய் வந்து இப்போ புதுசா ஆச்சியில வந்து நெய்யும் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஓகே, ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து வாங்கும்போது, இது வந்து லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன். இதோட வந்து இந்த குட்டி டப்பாவோட ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. ஓகேவா? ஆனா காஸ்ட்லி தான். ஆனா எல்லாமே இப்போ வந்து நெய் வந்து 1 கிலோ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாவே வந்து ஆகுது. இது வந்து ஒரு கிலோ நெய் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் அந்த மாதிரி வந்து வருது. நல்ல நல்ல நெய் இருக்கிறதுலே கம்மி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆவினோட நெய் தான். ஓகே, ஸோ இப்போ அந்த நெய் வாங்கினேன். குட்டி டப்பா எனக்கு பிடிச்சது. அதனால 1 கிலோ நெய்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கல் ஆஃபர் அப்படின்னு வந்து பொங்கலுக்கு முன்னாடிலேருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அது வாங்கி பார்த்தேன், நல்லா இருந்ததுனால இப்போ 1 கிலோ வந்து நெய் வாங்கினேன். இது வந்து 844 rupees அந்த மாதிரி ஆச்சு. அதோட பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இவ்வளோ சாமான்கள் வந்து ஆச்சி நெய்ல வந்து கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, சர்க்கரை, ஓகே 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறமா கோல்டு வின்னர் ஆயில் இருக்கு, அது 1 லிட்டர் இருக்கு. அதுக்கப்புறமா பச்சரிசி கொஞ்சம், ஐ திங்க் கொஞ்சமா இருக்கு. அப்புறமா வெல்லம், அப்புறம் ஆசீர்வாத் ஆட்டா. ஓகேவா?
ஸோ 800 ரூபா நெய்யோட இதெல்லாம் வந்து பொங்கல் ஆஃபர் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போதான் நான் சொன்ன மாதிரி ஆச்சி நெய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க கடைக்கு போய் வாங்கிக்கலாம். கடையில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதை விற்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து பன்னீர் புர்ஜி செய்யறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கிரேவியா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது பேர் வந்து அம்ரித்சரி புர்ஜி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை வந்து செய்யலாம். இது வந்து சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய மசாலா வந்து சேர்க்க போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி வந்து நல்லா கசக்கி வந்து போட்டுருவோம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இது வந்து கிச்சன் கிங் மசாலா. இது இல்லைன்னா நீங்க வந்து சோலை மசாலா சேர்க்கலாம், அதுவும் இல்லைன்னா கரம் மசாலா வந்து போட்டுருங்க. தண்ணி வந்து விட்டுல நல்ல திப்பி திப்பியா இல்லாம ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் திக்காவே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெய் இல்லை எண்ணெய் இல்லை பட்டர் எதில் வேணாலும் வந்து செய்யலாம். நான் வந்து இப்போதான் புதுசாக நெய் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல 1 கிலோவுக்கு. ஸோ அந்த நெய்யில் வந்து நான் பன்னீர் புர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன். காரம் வந்து ரொம்ப இருக்காது, ஆனால் கலர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அதனால இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப தீய வச்சிடாதீங்க. போட்டு நுரைச்சு வந்த உடனே 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து விட்டுருக்கேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு இதுல வந்து சேர்த்துருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா, இது ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த கலவையோட, இந்த மசாலா கலவையோட இதையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, பார்க்கறதுக்கு வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு காரம் இருக்காது, ஏன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தானே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அந்த பாத்திரத்திலேயே நான் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பன்னீர் புர்ஜி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டர்ல வந்து செய்வாங்க, இல்லை நம்ம வந்து நெய்ல செய்யலாம், எண்ணெயில செய்யலாம். நான் வந்து எண்ணெயில தான் செய்கிறேன். நீங்கள் வந்து எதில் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. பட்டர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப காரம் வேண்டான்னு ஒரே ஒரு கிரீன் சில்லி வந்து போட்டிருக்கேன். 1-2 நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆற மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, ப்ரௌனாலாம் இல்லை, டிரான்ஸ்பரண்டா ஆனால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம், அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஓகேவா, இது வந்து நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து டாபா ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன், அதனால ஆயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆயில் இல்லை, பட்டர், நெய் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து டயட்லாம் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒதுக்கிடுங்க. நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்தேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கலவையை வந்து சேர்த்துடலாம். டயட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டாபா ஸ்டைலில் ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அதில் வந்து நிறைய பட்டர், நெய் கொஞ்சம் எம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விடுவோம். தண்ணி வந்து தேவைப்படும், தண்ணி வந்து விட்டுக்கலாம், ஏன்னா கடலை மாவு வந்து போட்டதுனால கொஞ்சம் வந்து தண்ணி வந்து தேவைப்படும். ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும், அதனால நம்ம வந்து தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், இந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். சரியா, அதை கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் நேற்றுக்கு வீட்லேயே வந்து செஞ்சுட்டேன். 1 லிட்டர் பாலை வாங்கி வீட்லேயே வந்து செஞ்சுட்டேன். அதனால அதை அப்படியே நல்லா துருவி நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இல்லை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே அடுப்பில் வந்து வச்சிருக்கலாம். ரொம்ப வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாயிட்டே வரும் இது. அப்பப்போ வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் புர்ஜி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வந்து லிக்விடாக தான் வந்து இருக்கும், கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருக்கும். இது வந்து நம்ம பிரெட்டு, அப்புறம் பாவ் பன்னு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வந்து சாப்பிடலாம், ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்து தனியா வந்து தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட்டோட இல்லை பாவ் பன்னோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டோஸ்ட் பண்ணி பன்னை வந்து நெய்யில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அம்சமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா, தேங்காய் சாத்துக்கு வந்து நீங்கள் திராட்சை பழம் சேர்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா வந்து சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து லெமன் ரைஸும் தேங்காய் சாதமும் ரொம்ப நல்லா செய்வாங்க.
நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தேன். எங்க அம்மா செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெமன் ரைஸ் வந்து கசக்கவே கசக்காதுங்க. லெமன் புழிஞ்சாங்கன்னா கசப்பே வராது. அந்த அம்மாவோட என்ன ஒரு கை மணமோ தெரியல எனக்கு. ஸோ எஸ், நெய்யில வந்து முந்திரி, திராட்சை வந்து வறுத்துக்கிட்டேன். அப்புறமா அதே கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து கடுகு, க அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிச்சுக்கிறதுக்கு வந்து நான் போடுறேன். ஏன்னா, இப்போ வந்து தேங்காய் சாதம் வந்து செய்றேன் இல்லையா? ஸோ அம்மா செய்ற மாதிரியே நான் வந்து செய்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க. ஓகே. ஸோ எனக்கு எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. டெஃபினட்டா அது எப்படி வந்து வராம இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் உங்க அம்மா ஞாபகம் வந்து அவங்க இல்லன்னா கண்டிப்பா வந்து வரும். அதுக்கப்புறமா வரமிளகாய் 2, அப்புறம் பச்சை மிளகாய் அண்ட் சாய்க்குட்டிக்கு வந்து தனியா மிளகு ரசம் வந்து வச்சிருக்கேன். சாய்க்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு கோல்டா இருக்கு ரொம்ப. அதனால அவனுக்கு வந்து மிளகு ரசம் வந்து வச்சிருக்கேன். அவன் இதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா, அத வந்து சாப்பிடட்டும். அப்புறமா 2 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணிட்டேன்ல, அதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காய், இதையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எங்க அப்பாவும் எனக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால்ட் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துல வந்து திராட்சை பழம் போட்டா ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவோம். அதனாலேயே எங்க அம்மா வந்து சேர்ப்பாங்க திராட்சை பழத்த. நீங்க சேர்த்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா வந்து நீங்க இந்த மாரி வந்து செஞ்சு பாருங்க. ஓகே. அந்த சாதத்த போட்டுட்டு ஒரு பெரட்டு வந்து பெரட்டிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து கேஸ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இப்பவே வந்து அ செஞ்சு முடிச்சுட்டோம். இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வந்து எங்க அம்மா செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்றேன். இத வந்து நம்ம கலந்து விட்டுட்டு, முந்திரி, திராட்சைலாம் போட்டு கலந்து விட்டுட்டு சைடுல வச்சுடுவோம். அதுக்கப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்பளத்த வந்து எனி அப்பளம் வந்து பொரிச்சுக்கோங்க. உளுத்தம் அப்பளம் வந்து கரெக்ட்டா இருக்கும். அத வந்து பொரிச்சுட்டு, அதுக்கப்புறமா அத கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா, அத நொறுக்கி இந்த தேங்காய் சாதத்துல வந்து சேர்ப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. அது வந்து அப்படியே நமுத்து போனா கூட இல்ல, அந்த சாதத்தோட அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இதுதான் எங்க அம்மா வந்து யூஸ்வலா செய்வாங்க. இந்த டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சா இல்ல நீங்க வந்து கன்டின்யூ பண்ணலாம். சரியா? பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அம்மாவோட தேங்காய் சாதம். அம்மா ஸ்டைல் தேங்காய் சாதம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் பராட்டா வந்து செஞ்சிடலாம். நிறைய நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு மாவு. அதனால சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல இட்டுக்கணும். ஓகேவா? இட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே வந்து நெய் வந்து விடுறேன். ஓகேவா? நெய் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். நீங்கள் எண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பராட்டா வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தா எங்க வீட்ல வந்து எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து மொறுமொறுன்னு பண்ணதுனால, நெய் வந்து விட்டு இந்த மாதிரில ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பராட்டா முடிச்சுட்டு நான் வந்து மத்த வேலைய வந்து செய்யணும். ஸோ என்னோட வீடியோ வந்து நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சமையல் பிடிச்சிருக்கு, இல்ல வீடியோல ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து நெய்யில போட்டு சுட்டு எடுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க. என் பையனுக்கு கூட ரொம்ப பிடிச்சது. சாய் வந்து ஒரு பராட்டா வந்து சாப்பிட்டான். அதோட பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரச சாதம் வந்து சாப்பிட்டாரு. ஸோ எங்க அப்பாவுக்கே எல்லா ஐட்டம்ஸும் பிடிச்சது. நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு கொடுங்க. என்ன சமைக்கலாம், என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதில, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இன்னைக்கு வந்து நம்ம இத சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். எஸ், பராட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அந்த அந்த இது கார்லிக் போட்டேன் பார்த்தீங்களா? அதில தான் டேஸ்ட்டே. அதுக்கப்புறமா தவால வந்து இந்த மாதிரி நான் பாப்பட வந்து சுட்டுக்கிறேன். இது வந்து அம்பிகால வாங்கின பஞ்சாபி மசாலா பாப்பட். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சுட்டுக்கலாம். பொரிக்கவும் செய்யலாம், இந்த மாதிரி சுட்டுக்கலாம். ஆல்ரெடி அப்பளத்த பொரிச்சு நம்ம வந்து ரைஸ்ல வந்து போட்டுட்டோம்ல, கோகனட் ரைஸ்ல. அதனால நான் ஜஸ்ட் சுட்டு வைக்கிறேன். எஸ், நம்மளோட சமையல் வந்து ரெடி. அட்டகாசமான சமையல் தான். ரொம்ப நல்லா இருந்தது. டாபா ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. அம்மாவோட கோகனட் ரைஸ், அம்மா ஸ்டைல்ல கோகனட் ரைஸ். இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே. நன்றி, வணக்கம், பாய்.